அதிமுகவும் சரி திமுகவும் சரி இங்க ஒரு இந்த தேர்தல் களத்துல ஒரு விவாதம் வந்து பரவலாக பேசப்பட்டே வருது. அது தலைவர்களாலும் பேசப்பட்டு வருது. அதுக்கு திமுக சரி அதிமுக சரி எந்த முற்றுப்புள்ளி வைக்கல, அதற்கு எதிர் பதிலே வரல. அது என்ன பதில்னு வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். அவைக்கா வந்து இந்த தேர்தல் களத்துல 108 சீட்டுகளை பெற்று முதன்மையான பெருங்கட்சியா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. பெரும்பான்மை பெறல. திமுக உள்ள கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவோட கூட்டணியில ஆதரவு பெற்று ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத நிறைய கட்சி தலைவர்கள் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. அதுல முக்கியமானதாக பேசப்பட்டது வந்து அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர போறாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை வந்தது. இது அரச பரசலா பேசப்பட்ட இருந்தாலும் அதை உறுதிப்படுத்துற விதமா விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், இந்தியன் யூனியன் முஸ்லிம் தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள், சிபிஐ சிபிஎம் அவங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் கூட உட்பட இந்த விஷயங்களை ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாங்க. அப்போ இதை வந்து மாணிக்க தாகூர் சுட்டி காட்டி மேற்கோள் காட்டி உதயநிதி தான் இதுக்கு முக்கியமான காரணம், இந்த கூட்டணியை இணைப்பதில் ரொம்ப மும்முரமா இருந்தது உதயநிதி அவர்கள் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சார். ஆனா இது இப்பொழுது வரையுமே அதுக்கு எந்த பதிலும் இல்லை. இப்ப லேட்டஸ்டா கூட ஐயோஎம்எல் தலைவர் வந்து இது மாதிரி தகவல் பேசப்பட்டது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அப்போ இது நடந்தது உண்மை. இதை மறைக்கிறதுக்கு இவ்வளவு வேலைகளை இப்ப மறைக்கிறதுக்கு தான் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து நான் தாவேக்கா இந்த அரசாங்கத்தை 6 மாத காலம் எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா? அப்போ ஆனா சொன்ன அடுத்த நாள்ல இருந்து இது மாதிரியான விஷயங்களை சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை, கரண்ட் அங்க நிக்குது, ஒவ்வொரு அமைச்சருக்கும் சரியான நடவடிக்கை இல்லை, மக்களை டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த ஊதி பெருசாக்குறதுலயே ஒரு மும்முரமா இருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா திமுக அதிமுக இந்த விஷயங்களை பண்ணதை இதுல மூடி மறைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நம்ம இதை பேசாக்கிட்டோம்னா அது மக்கள் மத்தியில வராது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்துல இந்த விஷயங்களை செய்யறாங்க. அதுக்குதான் இவங்க இப்பையில இருந்து இந்த விஷயத்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு தாவேக்கா மேல ஒரு குற்றச்சாட்டை செலுத்துறதுக்கான அவங்களுடைய முக்கியமான காரணம். தொல் திருமாவளவன் அவர்கள் இதை போட்டு உடைச்சாரு பயங்கரமா. ஆனா அதுக்கப்புறம் முரண்பட்டு நிறைய விஷயங்களை பேசினாரு, அது வேற கதை. சிபிஐ சிபிஎம் 2 பேருமே பேசிட்டாங்க. அதிமுக கூட்டணி நடந்தது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தொல் திருமாவளவன் சிஎம்மா பேசி பண்ணிடலாம் அப்படிங்கிறது நடந்தது. இப்போ இந்தியன் யூனியன் முஸ்லிம் தலைவரும் சொல்லியிருக்காரு. இப்போ அது இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன? விஜய் அவர்களை முதல்வராக கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு திரைத்து உலகத்துல இருந்து வந்த ஒருத்தவர் வந்து மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்துட்டாரு அப்படின்னா அவரு 10 வருஷத்துக்கு நம்மளை விட மாட்டான். எம்ஜிஆர் அவர்கள் வந்து சாகிற வரையும் டிஎம்கே உட்கார வைக்கல. ஓகேவா? அது மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்களுக்கு இன்றைய 2 கட்சிகளுமே வந்துருச்சு. புரியுதா? இதுதான் ஏடிஎம்க்கு உடைய முக்கியமான காரணமும் கூடன்னு அவங்க சம்பந்தப்பட்ட சிவி சமூக குரூப்ல உள்ள எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அவங்களுடைய அமைச்சர் பதவி வேணும்னு சொல்லிட்டு தாவேக்கா பக்கம் வந்தாங்க, அவர் முடியாதுன்றாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் போயிட்டு அங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. சில பேர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கா கூட வந்துட்டாங்க. இதுல தாவேக்கா என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல. ஓகே, ஏதோ பேரம் பேசி கூப்பிட்டுக்கிட்டோம். ஆனா இது பேரம் பேசுறதும் நீங்க ஒரு 108 தொகுதி வந்துட்டாரு, நம்ம இந்த சிச்சுவேஷன்ல இருக்கோம், அவங்க ஆட்சி அமைக்க கூடாது அப்படிங்கிறதுனால நீங்க 2 பேரும் எப்படி ஒண்ணு சேர்றதுக்கான ஒரு பிளான் பண்ணீங்க இல்லையா? ஓகே, பிளான் பண்ணிக்கலாம், நீங்க சேர்ந்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்க வந்து பேர பேசுறாங்க, மக்களை இழுக்கிறாங்க, எம்எல்ஏக்கெல்லாம் வாங்க பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த எதுக்கு நீங்க பேச வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் மக்கள் மத்தியில இருக்குல்ல. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இப்போ உங்களை அந்த அவங்க கூட்டணியில சேர்ந்த தலைவர்களே இவ்வளவு பேர் இந்த விஷயங்களை சொல்றாங்க வெளியே. அப்போ அவங்களுக்கு அந்த என்ன அவங்க எதிர் விமர்சனமே அவங்க வைக்கவே இல்லையே. அப்பனா என்ன அது காரணம்? ஸ்டாலின் அவர்கள் சரி, உதயநிதி அவர்களும் சரி, எடப்பாடி அவர்களும் சரி, எந்த ஒரு மாற்று கருத்துமே அந்த விஷயங்களுக்கு சொல்லவே இல்லை. அப்ப அவங்களுடைய விஷயம் என்னவா இருக்க போகுது? எப்ப அதுக்கு பதில் சொல்லுவாங்க? இது நடக்கவே இல்லையா ஆக்சுவலா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு. இதனால நீங்க வந்து நாங்க வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா ஒருத்தர் கவுக்கணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நீங்க போயிட்டீங்க. அப்ப விஜய் அவர்கள் என்னத்துல என்ன ஓடும்? நம்மளை கவுக்கிறதுக்கு இவ்வளவு வேலை பாக்குறாங்க, இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்றாங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்குமா இருக்காதா? அப்ப என்ன பண்ணுவாரு? நம்மளுடைய ஆட்சியை தக்க வச்சுக்கணும், நம்மளுடைய பெரும்பான்மையை நம்ம கூட்டிக்கணும், இவ என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவருக்கு வரும் இல்லையா? அப்போ அவர் கட்சியை காப்பாத்திக்கிறதுக்கு அவர் மக்கள் நல்லது பண்ண வந்திருக்காரு. மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா இந்த ஆட்சியை பெரும்பான்மையா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நல்லது பண்ண முடியும், இல்லைன்னா கழிச்சு விட்டு போயிடுவாங்க. அப்போ அதுக்கு தேவையான விஷயங்களை அவர் செய்யறாரு. ஆனா அது சட்டை முறைப்படி ராங்கா அப்படின்னா சட்டை முறைப்படி அது வந்து ராங்கும் கிடையாது. என்ன ஒரு விஷயம், என்ன குற்றச்சாட்டு சொல்லுவாங்க? மக்கள் அதிமுக நம்பி ஓட்டு போட்டாங்க, அதை ராஜினாமா பண்ணிட்டு இப்ப தாவேக்கால சேர்ந்தா தாவேக்கா எதிரான அந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்ப அந்த மக்களுக்கு
துரோகம் செய்யற மாதிரி இல்லையா அப்படிங்கிறத எதிர்கட்சியில இருந்து நிறைய பேர் பேசுவாங்க. ஃபர்ஸ்ட் உன்னோட யோகியதை பாரு, அப்புறம் இங்க பேசலாம் அப்படிங்கிற மாதிரிதான் விஷயம் இருக்கும். இப்போ தாபிகாவுக்கு இக்கட்டான சூழ்நிலை, கண்டிப்பா அதை சமாளிச்சு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் தாபிகா பக்கம் இருக்கிறதுனால இத அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி.